ஓகே. இதுதான் நம்முடைய ஏஎஸ்ஐ. 2ஆம் மாசம் முடிஞ்சுது. ஆ துவங்குறது சாரி 3ஆம் மாசம் முடிஞ்சுது. 2ஆம் மாசம் ஸ்டார்ட். மந்த்லி ஹை. லாஸ்ட் மந்த் உடைய ஹை. பார்த்தா மந்த்லிய பார்க்கக்குள்ள வந்து லாஸ்ட் 2 மந்த் வந்து என்னது டவுன் ட்ரெண்ட். 2 ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு. மேல போயிட்டு கீழ வந்துச்சு. இந்த டித்வாவுல திருப்பி கீழ வந்துச்சு படத்துக்கு. லோ. இது வந்து ப்ரீவியஸ் ஹை. லாஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை இதுதான். இத பிரேக் அவுட் பண்ணியிருக்குது எப்ப? போன வீக். இந்த வீக்ல போன வீக் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி கீழ வருகுது. கீழ வந்தால் சம்டைம் மார்க்கெட் இவ்விடத்தை வெறுகும். இவ்விடத்துக்கு ஷுவர் இல்ல. இவ்விடத்துக்கு வெறுகும். இவ்விடத்துக்கு வாரத்துக்கு முதல் இங்க 2 எஃப்இஜி இருக்குது. இவ்விடத்தை ஒரு டெர்மினல் யூஸ் பண்றேன். அது பிறகு உங்களுக்கு விளங்கும். பிபிஆர் ரவுண்ட் இருக்குது. ஸோ இவ்விடத்திலிருந்து இவ்விடத்தை வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்க போகும். அப்படி இல்ல இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவ்விடத்தை ஓபியோட சேர்த்தாப்பால ஒரு எஃப்இஜி இருக்குது. எஃப்இஜியோட 50% இவ்விடத்தை வெறுகும். ஸோ பார்க்கக்குள்ள வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு க்ளோசிங். இந்த பிபிஆர்ல ரியாக்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வீக் போறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த எஃப்இஜியில ரியாக்ட் ஆகும். அடுத்தது இங்க வந்து அது ஃபெயில் ஆன இடத்த வந்துட்டு இதுல இருந்து இடத்த வந்து இங்க போகும். இதுவும் ஃபெயில் ஆனா இந்த ஓபி இங்க மேல போகும். இதான் ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐல போகக்கூடியது. டெய்லியில பார்த்தா ஏசியாவாது. இது ஏசியா இல்ல. ஏசியாங்கிற இண்டெக்ஸ். ஏசியா இண்டெக்ஸ் கம்பெனி தானே. இது கம்பெனியில ஃபுல் எல்லா கம்பெனியுடையும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் சொன்னா ஏஎஸ்ஐ மார்க்கெட். அப்படியா? மார்க்கெட் ஏஎஸ்ஐ எங்க கொழும்பு எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஹோல்சேல் இண்டெக்ஸ். ஹோல்சேல் இண்டெக்ஸ் இங்க போகும். சம்டைம் இதுல வர சான்ஸ் இருக்குது. 50% இங்க ஹார்ட் இது. லாஸ்ட் ரன்னுக்கு ஒரு 50% இங்க ஹார்ட் இது. பாப்போம். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனா தான் என்ன நடக்கும்ங்கிறது தெரியும். இதுதான் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இப்ப யுஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அறிக்கை அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஸ்ரீலங்காவோட? ஸ்ரீலங்காவுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ங்கிறது நம்ம ஆக்கள் வந்து முதல்ல ரியாக்ட் ஆக்குற சொல்ல தெரியாது எப்படிங்கிறது. இது டெய்லியில வந்து இங்க பாருங்க. இத ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஹைய வந்து ஸ்வீப் பண்ணிச்சு இடத்த இதுல ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி எடுத்து தான் பிரேக் அவுட் பண்ணிக்குது. நல்ல ஒரு கேண்டில் உண்டு. போய் திருப்பி கீழே வருகுது. இப்போ இந்த ரன்னுக்குரிய 50% இடத்த இருக்குது. 50%. சம்டைம் இந்த 50% இடம் 22,967 என்கிற இடத்துக்கு வரைக்கும் டவுன் ஆகி வந்துட்டு போகும்.
அதுக்கு மேலுக்கு வந்து என்னது அடுத்த ஒரு வீக்லி பிபிஆர் ஒன்று இருக்குது. இந்த பிபிஆர்ங்கிற இம்பேலன்ஸ் அடுத்து வந்து எதுவுமே இல்லை. ஃபுல் இங்கே கிரீன் கேண்டில் ஃபுல்லா இருக்குது. அடுத்த கிரீன் கேண்டில் ஃபுல்லா இருக்குது. அடுத்த எதுவுமே ரியாக்ட் ஆகலை. இதுவும் வந்து என்னது இந்த கிரீன் கேண்டிலும் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா ஃபுல்லா நல்ல ஒரு இது ஒன்றுல தான் போயிருக்கு, ஃபோர்ஸ்ல தான். ஸோ இவ்விடத்த வந்து என்னது ரியாக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் டெக்னிக்கல் அடிப்படையில் இருக்குது. ஸோ வார வீக் 2 வீக்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு மேலே போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. இனி மார்க்கெட்டை பார்ப்போம் எப்படி போகுங்கிறது தெரியாது. சம்டைம் நம்ம ஆக்கள் வந்து என்னது மேலே உயர்த்திக்கும் போவானு. மந்த்லி இது ஹெச்பிஎஸ் மந்த்லி அடுத்த ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இம்பேலன்ஸ்ங்கிறது இதுல க்ளோஸ் ஆகி இவடத்த ஓப்பன் ஆகிக்குது மார்க்கெட். இதுல க்ளோஸ் ஆகி இவடத்த ஓப்பன் ஆகி ஸோ இவடத்த ஃபில் பண்ணிருக்குது. ஃபில் பண்ணினத்தால நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மாதம் போகிறதுக்குரிய சான்சஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிக்கி போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. 24 பிரேக் அவுட் பண்ணினால் ஹெச்பிஎஸ் இங்கே 37.50 37.60 போக சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 3 மந்த் வந்து ஒரு இம்பேலன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. வீக்லியை பார்த்தோம்னு சொன்னா எஸ் அதுலேயும் இம்பேலன்ஸ் இருக்குது. டெய்லியில் வந்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இம்பேலன்ஸ் சொன்னா இவடத்த க்ளோஸ் ஆனது இவடத்த ப்ரைஸ் கூடித்தான் ஓப்பன் ஆகியிருக்குது. ஸோ மார்க்கெட் இவடத்த வாரத்துக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் சொன்னால் இதில் ரியாக்ட் ஆகிட்டு தான் போகும். மேலே போகக்குள்ள ரியாக்ட் ஆகலை, வர பார்த்துருக்குது, விரல மேலே ஏறி இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இவடத்தையும் ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இவடத்தையும் ரியாக்ட் ஆக்கலை. இப்போ திங்கக்கிழமை இதை க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மேலே வச்சுச்சுன்னு சொன்னால் பாடி க்ளோஸ் ஆகி மார்க்கெட் மேலே போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரிங்கிறது. இது ஹெச்பிஎஸ். ஆனால் இவடத்த வந்தாலும் ஒரு என்ட்ரி ஒன்று எடுக்கலாம். எவ்வளோ 20 ரூபா 70% வந்தால் ஒரு என்ட்ரி ஒன்று பார்க்கலாம். என்ட்ரி எடுத்தால் ட்ரேடிங் அடிப்படையில்னு சொன்னால் எவ்வளோ 22 ரூபா 50 டாகடை வச்சா 8 வீதம் கமிஷன் எல்லாம் போக ஒரு 5 வீதம் வரும். பார்ப்போம் மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்ல இருக்குங்கிறது. அடுத்தது டிப்ட பார்த்தோம் என்றால் என்ன இது என்ன நடந்திருக்கிற வேலை. இடத்த வந்திருக்கு. இது ஹை, ஆல் டைம் ஹை இல்லையே, இஞ்சாலே முன் இருக்கணுமே. மந்த்ஸ் ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை இடத்தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு மார்க்கெட். இடத்த வருமோ சம்டைம், வாய்ப்பில்லை. இது ஃபுல்லாக வந்து வீக்லி இதெல்லாம் ரியாக்ட் ஆகிருக்குது. இந்த ஓபியில் இந்த ஓபிக்கு வந்திருக்கு. இன்ஷால்லா பார்ப்போம். நான் இவடத்தை
பிரேக் அவுட் நடந்திருக்குது. திருப்பி இந்த ஓபியில் ரீடெஸ்ட் பண்ணுது, பண்ணிட்டு போகும் என்று நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே மேலே போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீக்லி டெய்லியில் எப்படி இருக்கு? டெய்லி 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 இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிருக்குது. இவ்வளவு கேப்பாப்பையும் ஃபில் பண்ணிருக்குது. ஸோ நாளைய ஓப்பனிங் எப்படின்னு பார்த்துத்தான் மார்க்கெட் டிப்டில் வந்து சொல்லலாம். இது பார்த்தேன். நான் வேற ஏதாவது பார்க்கணுமா? கவுண்டர் உங்களுக்கு குறிப்பிட்ட கவுண்டர்ஸ் ஏதாவது பார்க்கறதுக்கு இருக்கா? ஏசிஎல் கொஞ்சம் பாப்போமே. எது? ஏசிஎல் ஏசியா? ஏசியன் லங்காவா சொல்றீங்க? ஏசிஎல் மந்த்லி க்ளோசிங் ஒருத்தர் இங்கே பார்ப்போம் இருக்குது. இங்கே இனி ஃபுல் இதுதான் இன்றைக்கு பார்க்க இயலாவோட அன்னைக்கு மந்த்ல வளர்த்து கெப்பாப் பண்ணு காட்டுது. சாரி இல்ல வளர்த்து இல்ல, இது வீக்லியில டெய்லி கெப்பாப் தான் மந்த்லியிலையும் இருக்குது. வீக்லியில வந்து அது கெப்பாப் இல்லை. ஓகே. இந்த சிம்பிள் இந்த அறிக்கை இது வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மேல போகும்ங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இந்த கேண்டில். அதுக்கு பிறகு இப்படி வர கேண்டில். ஆனா ஓவராலா மார்க்கெட் வந்து பார்க்கக்குள்ள வந்து என்னது இதுல இருக்கு, ஹைல தானே பிரைஸ். ஓவர் ரிஸ்க். சம்டைம் நம்ம ஆக்கள் வடத்தை இறக்கி ஏற்றினாலுமே ஏற்றுவானேல் வடத்தை. இப்போ அதுக்கு என்ட்ரி இல்லை. என்ட்ரி இருந்தா ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தா ஹோல்ட் பண்ணலாம். நான் புது என்ட்ரி சொன்னா வடத்துக்கு வரணும். இல்லாட்டி வடத்தை என்னது இது வடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு 83 ரூபாய்க்கு வெயிட் பண்ணிட்டு எடுக்கிறது நல்ல. ஏசியரை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஃபுல்லாவே வீக்லியிலையும் வடத்தை சம்டைம் வேற சான்ஸ் இருக்குது. இம்பேலன்ஸ் வடத்த ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது வீக்லியில வந்து கெப்பாப் கொண்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எஃப்இஜியும் இந்த மந்த்லியுடைய கெப்பாப்பும் உண்டு அவருக்குது வீக்லி. ஸோ அவடத்தான் வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. பார்ப்போம். 90 ரூபா 30% வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. வந்தால் ஓகே. இந்த கேண்டிலும் வீக்ல வந்து கீழே வாரத்துக்குரிய சான்ஸ் தான் காட்டுது. பாப்போம். அடுத்தது எப்படி பிஎஃப்எல். ஓ கொஞ்சம் ஓவராலா பார்ப்போம். பிஎஃப்எல் குறையும் எப்படியும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு ஆளுக்கு சொல்லி இருந்தேன் இந்த இடத்துல வந்து வெறுகும் விலைன்னு சொல்லி. இந்த ஓபிக்கு நான் வந்து தான் போயிருக்குது. இப்ப வந்து விலை நான் கூடி இருக்குத்தானே. இன்ஷா அல்லா எப்படி நடக்குங்கிறது தெரியா மார்க்கெட். சரியான ஒரு இடத்துல வந்து இந்த கெபாப்புக்கு வந்திருக்குது.
இவரத்த ஓட சிரிக்குது 84 ரூபா 85 ரூபாண்டாலும் ஓகே தான், இன்றைக்குரிய இடம் தான். பட் இதுவும் வந்து என்னது ஓவர்ல ஹைல தான், பிரீமியம் ஜோன்ல தான் இருக்குது. அப்பா ஆகுமா? அப்பாகுமா கீழே வருமா? பைரகா வந்து சொல்ல இயலாது. கீழே வரவே இல்லை கடைசியா கொஞ்ச காலம், அப்படியே போய் மேலதான் போயிட்டு இருக்குது. எந்த எடுத்தாலும் ஹைக்கு வந்து ஒரு 16% இருக்குது. ட்ரேட் பண்ணினா ஒரு இடத்த ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்தா மேல போகும் வரைக்கும் ஒரு 16% இருக்குது. மந்த்லியில் எப்படி இருக்குது? மந்த்லி சார்ட் பிஎஃப்எல் 2 months டவுன் ஆயிடுச்சுது, இங்க வந்துச்சுது. இந்த டிட்வால இங்க வந்துச்சுது. பிறகு மேல போனது இன்னும் போகுது, மேல விற்கொண்டு வச்சிருக்குது. இங்க இப்ப ஆல் டைம் ஹை இதுதான். வீக்ல பார்த்தோம்னு சொன்னால் எஸ் பிரீமியம் ஜோன் என்ட்ரிக்குரிய இது இல்ல. என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னா ஹை ரிஸ்க்ல தான் எடுக்கணும். பாருங்க. கொஞ்சம் டவுன் ஸ்பிளிட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் ஓடினது திருப்பி வருகுது கீழே. இப்ப குளிர் தானே, குளிர்காலம் தானே, கோழிக்கு வந்து குளிர் ஒத்துக்கொள்ள மாட்டான் முதலாவது விஷயம். அப்படியான இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது இருக்குது. அடுத்த செலவு கூட போகும், குளிர் வந்தா செலவு கூட போகும். வேண்டாம் ஹீட் போடணும்னு சொன்னா லைட்டுகள் போடணும் சூடாகிறதுக்கு. அப்ப அதுல மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கூட வருகும். அடுத்தது என்னது நோயெதிர்ப்புக்குரிய டெப்லெட்ஸ் டொனிக்குகள் கொடுக்க வேண்டி வருகும். அப்ப எக்ஸ்பென்சிவ் கூட வரும். சூட்டு காலத்துல வந்து சூடு எக்ஸ்ட்ராவா கொடுக்க தேவையில்ல, குளிர்காலம் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். இப்ப கோழி பாய்லர் கோழி வந்து சூட்டுல தானே இயங்குறது. எங்கிறதால வந்து அப்படி இருக்கலாம் சில காலம், தெரியல. ஆசியாக்கா வந்து மந்த்லி க்ளோசிங் குட் ஹை. இது ஹையை வச்சு 12 ரூபா 90%. இதுல வந்து ப்ராப்பரான லோன்னு சொன்னா நமக்கு இடத்தை தான் எடுக்கலாம். 5 ரூபா தான் எடுக்கலாம் மந்த்ல ப்ராப்பரான லோ. வீக் 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 வீக்கை பொறுத்த வரைக்கும் இது லோ எடுக்கலாம். 3 பார் ஸ்விங் பார். இதுல க்ளோசிங் ஓகே. இந்த கெப்பாப்ல ரியாக்ட் ஆயிருக்குது லாஸ்ட் வீக், முந்தின வீக். இங்க இருந்த ஓர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேல போய் க்ளோசிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மேல போயிட்டு கீழே வந்துருக்குது. என்ட்ரி ஹோல்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா, வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அப் டு யூ. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஹோல்ட் பண்ணுங்கோ அல்லது செல் பண்ணுங்கன்னு சொல்லி. டிசிஷன் மேக்கிங் நாம தான் பண்ணணும். இங்க இருக்குது இப்ப இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணது. இது இந்த கேண்டில் எப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து இது வந்து இடம் நம்ம பார்த்தது வீக்லி கேப் அப்ல வந்து ரியாக்ட் ஆயிட்டு இது திருப்பி பிரேக் அவுட் பண்ணி வீக்லியில வந்து இங்க வச்சு இதை வந்து என்னது ஃபுல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து இருக்குது. இதுல வந்து ரீடெஸ்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. இந்த ஹையை வந்து இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த க்ளோசிங்கை பாருங்க. இந்த க்ளோசிங் பாடி விக் பெருசி பாடி சின்னது சொன்னா இதுல வந்து என்னது செல்லிங் நடந்தாலும் பையிங் ப்ரெஷர் தான் கூட.
இந்த விக் வந்து ஹை ஷேடோ கூட. இதுல வந்து எஃப்இஜி. ஸோ ரிஸ்க் உங்களோடது. வெயிட் பண்ணி பாருங்க. ஹோல்டிங் சொல்ல மாட்டேன், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு டைம் கொஞ்சம் ஷேர் இருக்குது. நான் வந்து எனது லாங் டேர்ம் ப்ராசஸ்ல வந்து அது ஹோல்ட் பண்ணிக்கிறேன் மிச்ச காலமா. ஸோ ஷார்ட் டேர்ம்னு சொன்னா கூட ஓன் ரிஸ்க். ஆசியாக்கா பொறுத்த வரைக்கும் இந்த முறை ரிப்போர்ட்டும் வந்து நல்லா தான் பெருகும். ஏன்னு சொன்னா எக்ரிமெண்ட் இது ஒன்று இருக்குது, குரூப்ல வந்து எக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களோட இந்த இங்க பாருங்க 1 2 3 4 கேண்டிலையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த 4 கேண்டிலும் நல்ல ஒரு கேண்டில். ஸோ மார்க்கெட் இன்ஷா அல்லாஹ் ரியாக்ட் ஆகுறேன்னு சொன்னால் இங்க வந்துட்டு இங்க போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மார்க்கெட் ரியாக்ட பாருங்க, இங்க போயிட்டு இங்க வந்து போயிருக்குது. திருப்பி இங்க இந்த ஓபில ரியாக்ட் ஆயிருக்குது. பிறகு பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. திருப்பி இந்த ஓபில ரியாக்ட் ஆயிருக்குது. ஆனால் இந்த க்ளோசிங்கை பாருங்க, இந்த கேண்டில் க்ளோசிங் இங்க இருந்ததுக்கும் இது எத்தனை நாள் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிக்கு இங்க இருந்ததுக்கும் ஒன் டே கேண்டில் இது வந்திருக்குது. ஸோ அடுத்தது வந்து எஃப்இஜி வந்து இந்த கேண்டில் ஒன் டே கேண்டில் எஃப்இஜில தான் கிட்டத்தட்ட இந்த எஃப்இஜில தான் ரியாக்ட் ஆகிருக்குது. இம்பேலன்ஸ்ல பேலன்ஸ்ல ரியாக்ட் ஆகி திருப்பி வந்து இந்த இதை வந்து 3 கேண்டில் தானே இது ஓபி அடுக்கலாம். ஓபியில் ரியாக்ட் ஆகிட்டுது, மேலே போயிருக்குது. திருப்பி கீழே வருகுது. இந்த என்னது ப்ரீவியஸ் ஹைல வந்து ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எப்படியும் நடக்கலாம். எந்த ப்ரொடிக்ஷன் இங்கே வந்துட்டு மேலே போகும் என்றதுதான் எந்த ஐடியா. தெரியாது, எதுவும் நடக்கலாம் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் கவுண்டர் சன் ஏஎல் கொஞ்சம் பாருங்க. சண்டே நாளைக்கு வருதுங்க வேர்டிங். சன் சன்னெல்லாம் கீறி வச்சு சண்டை ஹை இது எவ்வளவு 39.60 தான் ஹை. இதுல மந்த்லி லோ வந்து இவடம் தான் எடுக்கலாம். ஒரு ஸ்விங்கா எடுக்கிறேன்னு சொன்னா இந்த எஃப்இஜில ரியாக்ட் ஆகிட்டு போயிருக்குது. இங்க பாருங்க, இந்த எஃப்இஜியை ரியாக்ட் பண்ணிட்டு மந்த்லியில போனது வீக்லி. என்னது 2 பார் இல்ல, 3 பார் கேண்டில் இல்ல இது. ஸோ கேளாது. வடத்த இந்த இதுல ரியாக்ட் ஆகிட்டு கீழே வருகுது. ஓபி அடுக்க இயலாது. இதுல இங்க இந்த கேண்டிலுக்கு மேல விக்க வச்சுட்டு கீழே தான் வர பாக்குது சம்டைம். ஆனா சன் வந்து இந்த இது இந்தியாவில் ஒரு தொற்று நோய் நவீபியாவா தொற்று நோய் ஒன்று வருது தானே. ஸோ வந்தால் சன் வந்து இது தானே என்னது மெடிக்கல் சம்பந்தமான ஒரு கம்பெனி தானே. ஸோ ஓடக்கூடிய சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இதுவும் வந்து என்னது ப்ரைஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. என்ட்ரின்னு சொன்னால் இப்போதைக்கு இல்லை. சன்னுக்கு ஏஇஎல் அடுத்தது
சன்ல டெய்லியில் எப்படின்னு பார்ப்போம். இது வீக்லி, டெய்லி, டெய்லியும் அடுத்த ஒரு கன்சல்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒன்று இந்த ரேஞ்ச் சைட் வைஸில் போயிட்டு இருக்குது, மேலே போய் கீழே வந்தது. சைட் வைஸில் ப்ரைஸ் போயிட்டு இருக்குது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லாமல். இந்த வச்சு பார்க்கக்குள்ள வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதா அல்லது என்னது கலெக்ட் பண்ணுறானுங்களாங்கிறது விளங்கலை. இங்கே பாருங்க, இந்த கேண்டில் தான் இடத்த வந்து எவ்வளோ 2 மில்லியன், 2 மில்லியன். அதுக்கு பிறகு 1 மில்லியன். ப்ரைஸ் குறைஞ்சி ஒளியும் இல்லை பெரும் அந்த அளவுக்கு, ஆனால் ப்ரைஸ் குறைஞ்சிக்கு வருகுதுன்னு சொன்னால் சம் டைம் இந்த இடத்த வந்துட்டு போகலாம் டெக்னிக்கலா. சம்டைம் கன்ஃபார்ம் இல்லை, வந்துட்டு மேலே போகலாம். இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துக்கும் வேற சான்சஸ் இருக்குது 25-8. அந்த அளவுக்கு வருமாங்கிறது டவுட் தான். பெருகிற மார்க்கெட் சென்டிமெண்ட் இதெல்லாம் பொறுத்து பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஏஇஎல் நான் நடக்கிறேன்னு நான் பார்க்கவே இல்லை கொஞ்சம் காலமா. மந்த்லியில கிளியர் டவுன் ட்ரெண்ட் ஒன்று விளங்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த கெப்பப்பை ஃபில் பண்ணியும் வந்திருக்கலாம். கெப்பப்பை ஃபில் பண்ணிருக்கேன், மந்த்லி கெப்பப்பை. வீக்லேயும் இந்த ஸ்வீப் அடிச்சுட்டு வருகுதுன்னு சொன்ன அந்த ஸ்வீப் இருக்குதானே, ப்ரீவியஸ் ஹைட ஸ்வீப். இந்த வீக்லேயும் பாருங்க மேலே போனது என்னது ப்ரைஸை புக் பண்ணிட்டு கீழே வருகுது மார்க்கெட். ஏஇஎல் இது வீக்லியில். டெய்லியில் பார்த்தோம்னு சொன்னால் எஸ் இதுலேயும் ஸ்வீப் வந்து இதையும் இங்கே பாருங்க, இந்த இது சர்ச் நடந்திருக்குது. சர்ச்ன்னு சொன்னால் மார்க்கெட் கரெக்டாக சேஞ்ச். இந்த மார்க்கெட் இப்படி போகுது பார்ப்போம் நம்ம டெக்னிக்கலாக. வந்து இந்த ஹையை உடைச்சி மேலே போகுது, திருப்பி இந்த ஹையை உடைச்சி மேலே போகுது, திருப்பி இவரத்த ஒரு ஹையை வச்சு திருப்பி இவரத்த உடைக்குது, உடைச்சி திருப்பி லோண்டு வச்சுட்டு மேலே போய் இந்த லோவை கீழே நான் பிரேக் அவுட் பண்ணினா இது டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு அறிகுறி. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து எப்படி ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் எப்படி நடக்குங்கிறது. ஆனால் ஏஇஎல்ல வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் இருக்குத்தானே, இந்த டித்வாவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குத்தானே, ஏன் ப்ரைஸை கீழே கொண்டு வரானு நிறைய broker company ஏஐல ரெக்கமெண்ட் பண்ணவங்க என்ன. ஓ இங்க பாருங்க, எவரேஜ் பண்றது என்ன மாதிரி உள்ளது? இது வந்து இங்க பியரிஷ் இண்டிகேட்டர் வந்து பியரிஷ் தான் காட்டுது. மந்த்லி ஓவர்பாட், மந்த்லியில் ஓவர்பாட், வீக்லியில் பியரிஷ் காட்டுது. டெய்லியில வந்து கூல் டவுன், அதுவும் பியரிஷ் தான் காட்டுது. நான் எப்ப கீறி வச்சுக்கேன் இந்த பியரிஷ் இதை வந்து நான் கீறினது கூல் டவுன் ஆகுது. பார்ப்போம் டெய்லியில வந்து வந்தால் எங்க வருமென்று எனக்கு சொல்ல தெரியாது சரியா. ₹72 கரண்ட் பிரைஸ். 71 போகுது. 29 போனேன் அதுமே. இப்போதைக்கு என்ன மாதிரி எவரேஜ் பண்ணி பை பண்றது நல்லமா? இந்த மாதிரி ஐடியா சுமார்
எவ்வளவு Discussion. டிஸ்கஷன் கீழே போயிடுச்சுன்னு சொன்னா கீழே போயிட்டு எரிக்கும் இது. எப்படி இதுல சென்டிமெண்ட் என்ன மாதிரிங்கிறது தெரியாது. நான் ஏஐல இது வரைக்கும் என்ட்ரி ஒன்று எடுத்தது இல்ல. டவுன் ட்ரெண்ட் கிளியரா காட்டுது. டெக்னிக்கலா வந்து டவுன் ட்ரெண்ட் காட்டுது. இதாயிட்டு ஃபார்ம் ஆயிட்டுது லாஸ்ட் டே. இந்த வீக்லேயும் மந்த்லி நான் பாருங்க, மந்த்லி வந்து ஃபுல் வீக் வந்து அடிச்சு, டெய்லியில வந்து கன்ஃபர்மேஷன். சொன்னால் சம்டைம் இடத்துக்கு வந்து எவ்வளவு 68-50க்கு வந்துட்டு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அடுத்தது இவிடத்த ஒரு ஓபி ஒன்று இருக்குது. அதை விட அதுக்கு முன்னுக்கும் 70 ரூபா 2%. ஸோ மார்க்கெட் இடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது தெரியல. நான் சாய்ஸ் நடந்துட்டு அடுத்த மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்தால் வியரிஷ் தான் கன்ஃபர்மேஷன் டெக்னிக்கலா. இனி நம்ம ஆக்கள் எப்படி ட்ரேக் பண்றான்னு இல்லைங்கிறது சரியா ஏஎல்ல. வேற வேற கவுண்டர்ஸ் எதுவும் இருக்குதா பாக்குறதுக்கு? வேற இது மஸ்கேலியா பிளான்டேஷன் பாருங்க. எது மஸ்கேலியா பிளான்டேஷன் MASK. எம்ஏஎஸ்டியா? புதுசா இருக்கு. MASK மஸ்கலியா? MAS மஸ்கேலியா. SK மஸ்க். என்ன ஃபுல் என்ட்ரி எடுத்திருக்கீங்களா? இதுதான் கிடைக்குது, அதான் பார்த்தேன். என்ட்ரி 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 என்ன நல்ல ஒரு செட்டப்ல இருக்குது. மந்தில பாருங்க, இங்க பிரேக் அவுட் பண்ணது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வில் சப்போர்ட்டா யூஸ் ஆகும். இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணி போனது இங்க ரியாக்ட் ஆகுது. இங்க பாருங்க, இங்க போனதை உடைச்சிட்டு படுத்த ரியாக்ட் ஆயிட்டு தான் திருப்பி மேல போயிருக்குது. இங்க மந்த்லியில வந்து இது திருப்பி ஒரு ஹை எஃப்எம் ஆயிட்டுது. வீக்லியிலையும் எஸ், வீக்லியிலையும் கிளியரா சப்போர்ட் எடுத்திருக்குது. இதுல வாட்ச் பண்ணுங்க எப்படின்னு சொன்னா, வீக்லியில வந்து இதுதான் இப்ப வந்து சப்போர்ட் சோன். டெக்னிக்கலா வந்து ப்ரீவியஸ் ஹைலையும் சப்போர்ட் எடுத்துக்குதான் போனது. திருப்பி அதே இடத்துக்கு சப்போர்ட் எடுக்க வந்திருக்குது. 75 ரூபா சோன். இவர்த்த ஒரு ஓபிஎம் இருக்குது. இங்க அடுத்த ஒரு ஓபிஎம் இருக்குது. பட் அதை ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்குது. திருப்பியும் அது ஸ்வீப் பண்ணிட்டு போனது எப்படியான ஒரு கேண்டில்ல அவர்த்த வச்சுட்டு ப்ரீவியஸ்ல க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி போனது மேல போயிருக்குது. ஒலிம் எப்படி 150, இங்க ஒலிம் எத்தனை 500. ஆனா இந்த ஒலிம் வைஸா பார்க்கக்குள்ள வந்து லாஸ்ட் கேண்டில் வந்து இது ஒரு மெனிப்புலேஷன் கேண்டிலா இருக்க சான்ஸ் இருக்குது. படத்தை நம்ம சப்போர்ட் ஜோன்ல வந்து நிறைய செல்லான மாதிரி காட்டி போட்டு பிரேக் அவுட் பண்ணக்கூடாதா இருக்கு. டெய்லியில எப்படி இருக்கு? டெய்லியில 6000 பெருசா குவான்டிட்டி ஒன்று இல்லை. இடத்த பாருங்க, 43K 46K டெய்லியில அந்த அளவுக்கு இது ஒன்று இல்லை. மஸ்கேலியா வந்து ரீசனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானுங்களா? அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, டம்மிக்க எடுக்கப்படுற மாதிரி ஒரு கொண்டு போனேன். தெரியல, பாபம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எதுவும் நடக்கலாம். சப்போர்ட்ல இருக்குது, நல்ல ஒரு இடத்துல இருக்குது. இனி அப் டு யூ. என்னது ரிஸ்க் வில் பி பே. அவ்வளவுதான்.
எடுத்தா ஹைக்கு வரங்காட்டிலும் 54% இருக்குது. 54% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்பாயிச்சுன்னு சொன்னா இல்லன்னு சொன்னா டவுன் போயிடுச்சுன்னு சொன்னா எங்க போகும்? கிளியரான ஒரு வே உண்டு இல்லையே. அடுத்த ரிட்டர்ன் ஆகுங்கிறதுக்கு அடுத்ததான் ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்குது வீக்லியில. மத்த எல்லாம் ஃபில் பண்ணிக்கு தான் போயிருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து டிசிஷன் என்னது எடுக்கக்கூடிய இது உண்டு. நாளையில இருந்து பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு இடத்த சப்போர்ட் தான் தான் ரியாக்ட் ஆகும். இடத்த வந்து சப்போர்ட் ஜோன் உண்டு. பாருங்க என்னன்னு சொல்லி. சப்போர்ட் ஜோனா இருந்தாலும் நீங்க என்ட்ரி எடுத்தாலும் இல்லாட்டி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இவ்விடத்த ஒரு கெப் டவுன் ஒன்று இருக்குது. இவ்விடத்த 113 ரூபாவில் வந்து ஒரு கெப் டவுன் ஒன்று இருக்குது. ஸோ இவ்விடத்த நல்ல ஒரு கேண்டில் ஒன்று க்ளோசிங் வச்சுச்சுன்னு சொன்னா ஓகே. விக்கோட கீழுக்கு வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகும் கீழே மார்க்கெட். பாத்துக்கோங்க. 113 என்ட்ரி ஆகுன்னு நினைக்கிறேன். 99 இருக்கோ. எவ்வளவுல இருக்குது? 99 எவரேஜ்ல இருக்கு. 99. அதான் அந்த இது பார்க்காம நம்ம இந்த எண்ட் ஜோன் பார்க்காம எடுக்கிறதுல இருக்கிற நிறைய விஷயம். நீங்க இதுவும் எடுத்துக்கீங்க தானே? ஹரியும் அதான் அந்த ரெண்டு நாள் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு கிடைக்கும். பாருங்க இப்படித்தானே இன்வெஸ்டர் மைண்ட் செட் வந்து இப்படித்தானே. என்ன பொறுத்தவரைக்கும் சஜாம் பிரதர், நான் ஓன் வே எனக்கு வந்து எது ஓகேன்னு வர்றதோ அதைத்தான் நான் செய்வேன். அது லொஸ்ட் டிஜிஎல் எடுத்து லொஸ்ட் அது ஓகே அக்செப்டபிள் கொடுத்தாச்சு. கொடுத்து கொடுக்கறதுல என்ட்ரி பார்க்க வேண்டியதுதான். பவுன்ஸ் ஆகும் எப்பன்னு சொன்னா பிப்ரவரியில பவுன்ஸ் உண்டு ஆகும் மாதிரி இருக்கு. சொன்னா அது லாஸ்ட் இதுல பெக் டெஸ்டிங்ல வந்து டிஜிஎல் பிப்ரவரியில தான் ரியாக்ட் ஆயிருக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. வேற கவுண்டர் வந்து இருக்குதா பாக்குறதுக்கு? டெக்னிக்கல் பார்த்தா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு மார்க்கெட். டெக்னிக்கல் தானே எனக்கு பிடிச்ச விஷயம். டெக்னிக்கல் டைம் போறதை எவ்வளவு மாட்டா பாத்துக்கு. நாங்களும் மூலமாய் கொஞ்சம் லேர்ன் பண்ணி நம்மளும் ஓன் அனலைஸ் செய்யற அளவுக்கு வரணும். கட்டாயம் ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்கு. வேற நம்மள மெயின் பிசினஸ்ல விட்டுட்டு மெயின் இதுல இறங்கினா எல்லாம் போல இருக்கு. அது இப்போதைக்கு இல்ல, கான்பிடன்ட் வரணும். காசை வந்து காசை வாரி இறக்கிறதுக்கு ரெடியா இருந்தா ரெடி ஆയിരിக்கணும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கட்டான், தெரியாத தொட்டவனும் கட்டான். அது இப்படித்தானே பிரதர். இப்ப வந்து அதுக்காக தெரியாதன்னு போட்டு செய்யாம இருக்க. நம்ம படிச்சு கான்பிடன்ட் ஆயிட்டேன்னு சொன்னா ஓகே. படிச்சு போட்டு வந்தது ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கொள்ளும் போது இப்ப நீங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறது தெரியாது. நான் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் ஒரு ரைஸ் மில் ரன் பண்றேன். நான் அப்ப உண்மையிலே வந்து நீங்க பாருங்க, நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மளோட இருக்கிறார்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அவங்களோட மைண்ட் செட் தான் நமக்கு வரும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட இது வந்து சர்க்கிள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறுவோம், நம்மள கூட இருக்கிறார்களும் மாறுவாங்க. வேற கவுண்டர் ஏதாவது இருக்குதா பாக்குறதுக்கு? பை செல் ரெக்கமெண்ட் இல்லை இல்லை. நான் அந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படியே கட் பண்ணி ஃபேஸ்புக்ல போறதுக்கு இருக்கேன். பாப்போம். மட்டும் டெக்னிக்கல மட்டும் வீக்லி அனலைஸ் பார்க்க மாட்டாங்க. பார்க்கக்குள்ள அப்படி ஏதாவது இது ஓவர் சோல்ட்ல இருந்தா நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாங்க இஷாக் பிரதர் நம்பி இருக்கிறார்கள். அதான் ரெண்டாவது நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணத்தான் நினைக்கிறேன். என்ன சஜா நான் சொல்றேன் பை செல் ஹோல்ட் எல்லாம் இப்ப அது எங்களோட ஓன் ரிஸ்க் தானே. முன்னேறும்
ம். படிக்கக்குள்ள வந்து இப்படிதான் படிக்கக்குள்ள வந்து நான் வந்து இப்ப புதுசா எதுக்குமே என்ட்ரி இல்ல. நான் வந்து புது என்ட்ரிக்கு எதுக்குமே ரெடி இல்ல. அமௌண்ட் இல்ல ஒரு ம். விஷயம். அது ரெடி இல்ல. எல்லாம் ஹோல்டிங் வாங்கி போட்டுட்டேன் நான் எல்லாத்துலயும். ஹோல்டிங் தான் இப்போதைக்கு வாங்கினேன் எல்லாம். சரி. ம். அடுத்தது டிப்ட் பார்த்துட்டோம். சிஎஸ்எல்கே ஒன் ஆஃப் த மை கவுண்டர். ஏசிஎல்ற வந்து இன்னொரு கவுண்டர் ஒன்று தான் சிஎஸ்எல்கே. சப் கம்பெனின்னு சப் கம்பெனி. மந்த்லி டவுன் ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. இந்த லாஸ்ட் மந்த் வந்து மேலே போ மாதிரி காட்டுட்டு இங்கே வச்சுட்டு வருகுது. ப்ராப்பரான இதுன்னு சொன்னாலோ இங்கே இந்த ப்ரீவியஸில் தான் டச்சாக இருக்குது. எஃப்இஜி மந்த்லி எஃப்இஜி ரியாக்ட் ஆகிருக்குது. வீக்லி எஸ் இப்படியே வந்து ரியாக்ட் ஆகி இடத்துக்கு போனது. இந்த கெப்பை ஃபில் பண்ணிட்டு அப்படியே வந்து டெய்லியில் ஃபுல்லாக கன்சல்டேஷன் சைட் வைஸில் மூவ் ஆகுது. சைட் வைஸில் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண ரெடி ஆയിരിக்கணும். நல்லா இது சன்ரைஸ் கம்பெனி உண்டு. எனக்கு தெரிஞ்ச சன்ரைஸ் கம்பெனி உண்டு. இங்கே பாருங்க டெய்லியில் வந்து இந்த கெப் ப்ரைஸ் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்குது. க்ளோசிங் வந்து பொலிம் எவ்வளவு 180 17K 164 200 இது வந்து மூவ்மெண்ட் ஒன்று சிறக்கூடும். சைட் வைஸில் கலெக்ஷன் ஒன்று நடக்கிற மாதிரி தான் விளங்குது. இங்கே எப்போ இது ஜனவரி 2ஆம் தேதி ஃப்ரைடே மட்டும் 10 மில்லியன் ட்ரேட் ஆகிருக்குது. இதில் க்ரோஷிங்கும் நடந்திருக்குது. க்ரோஷிங்கும் எக்கச்சக்கமாக நடந்திருக்குது லாஸ்ட் மந்த். சைட் வைஸில் மூவ் ஆகுது. கன்சல்டேஷன் பீரியட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்ன அந்த 1650 தான் இப்போ இருக்கக்கூடிய ஹை. 1650 இப்படித்தான் இருந்துச்சு. HBSம் வந்து நான் என்ட்ரி எடுக்கக்குள்ள வந்து இதே செட்டப். ஆனால் வந்து மந்த்லி எப்படி இங்கே பாருங்க இங்கே தான் ஓப்பன் ஆகி ஐபிஓவில் வந்து மேலுக்கு போய் மந்த்லியில் பாருங்க இங்கே வச்சுட்டு ஹை ஒன்றை வச்சுட்டு கீழே வந்து திருப்பி இந்த ஹையை எப்படி பிரேக் அவுட் பண்ணி இங்கே பாருங்க ஹையை இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி இருக்குது. எத்தனை 34 மில்லியன் பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி அப்படியோ வருகுது கீழே வந்து இந்த சப்போர்ட்டில் லைன் ஒன்று எடுக்குது சப்போர்ட் ஜோனில். ஸோ அதில் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகுது. அந்த இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி உண்டு. சிஎஸ்எல்கே கேபிள் சொல்யூஷன் வந்து ஃபாரினுக்கு தான் மெயினாக வந்து இவங்களோட சப்ளை வந்து இருக்குது. ஸோ மெயினாக சப்ளை இருக்கிறதால என்ன செய்யும், இப்போ டாலருக்கு விலை கூறத்தால ஏர்னிங்ஸ் அந்த டாலர் பேஸுங்கிறதால வந்து ஏர்னிங்ஸ் நல்லா வரும். இதுவும் ஒரு சன்ரைஸ் கம்பெனி உண்டு. அடுத்தது லங்கா டைல்ஸ். 2 எழுதிகள் அதில். ஓ நான் ஹோல்டிங். ஓகே பாருங்க மந்த்லி இது வந்து கொரோனா பீரியட். இந்த துண்டு கொரோனாக்குள்ள நாம இல்லை. நியூஸஸ் கொரோனா பீரியட். அதுக்கப்புறம் கீழே வந்தது மந்த்லி. இங்கே பாருங்க இந்த கேண்டில் லாஸ்ட் மந்த் கேண்டில் டோஜி கேண்டில். இந்த கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா மேலே போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாட்ச் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஹை இதுதான் இருக்குது இப்போதைய ஹை. டெக்னிக்கலா மந்த்லியில் நல்ல ஒரு ஃபார்மிங் தான்
லாஸ்ட் மந்த் வந்து இப்ப டிசம்பர்ல வந்து டோஜி கேண்டில் நல்ல ஒரு கேண்டில். இது வந்து மந்த்லியில இது எஃபிஜி படத்த இது வந்து மந்த்லி எஃபிஜி உண்டு. இந்த எஃபிஜியில் இப்படி போயிட்டு பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து படத்தை ஓப்பன் ஆகிருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு படத்துக்கு இந்த ஓபியில் இது ஓபி யூனிகார்ன் செட்டப்பில் இங்கே ஓபியில் ரேக் பண்ணிட்டு போய் இங்கே இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு இந்த ஓபிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த க்ளோசிங் மேலே டோஜி கேண்டில் டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதை இங்கே வந்து இங்கே நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் இங்கே மேலே போய் படத்தை க்ளோசிங் ஆகிருக்குது. இந்த அப்படியே வீக்கில் பார்த்தோம்னு சொன்னாங்க இந்த டோஜி கேண்டில் எப்படி வந்துக்குது. இந்த படத்தை ஓபியா ஃபார்ம் ஆகி இது வந்து வீக்லியில் இந்த எஃபிஜி பிபிஆர்னு சொல்லுவாங்க. இதை பிபிஆரில் பிரேக் ஆகி இங்கே போய் இந்த இது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணாம இது மேலே போகிறது தான் இன்ஷால்லா. மேலே போகும், இன்னும் போகணும் இன்ஷால்லா போகும். இதை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே ஓபியில் ரேக்ட் ஆகி பிபிஆரில் ரேக்ட் ஆகிருக்குது. இந்த இதை ஃபில் பண்ணிருக்குது. கெப்பாப்பில் ஓப்பன் ஆனது. கெப்பாப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த பொடி இது இந்த கெப்பாப்பை ஃபில் பண்ணிருக்குது. இந்த பொடி பண்ணிட்டு இங்கே பாருங்க இந்த கெப்பாப்புக்கு மேலே தான் பொடி க்ளோசிங் வச்சிருக்குது. இந்த கெப்பாப்பில் வந்து ஆர்டர்ஸ் இருக்கும். நிறைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிறைய இருக்கு இந்த கெப்பாப்பில் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸை வந்து எடுத்திக்கான மார்க்கெட் அதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. டெய்லியில் பார்த்தோம்னு சொன்னால் எஸ் பேலன்ஸ் இந்த வீக் பாருங்க. இதில் பாருங்க இந்த ஒலிம் இது வந்து ஒலிம் பார்க்குறது இண்டிகேட்டர் உண்டு. கிரீன் கேண்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, ரெட் கேண்டில் காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒலிம் ரெட் கேண்டில் எல்லாம் சின்ன 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 ஒலிம், கிரீன் கேண்டில் கொஞ்சம் மேலே படத்தை இன்ஷால்லா வாட்ச் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய கம்பெனி உண்டு, டைல்ஸ் அண்டவழி கவுண்டர் உண்டு. எப்படி போகும்னு சொல்லி தெரியல. அடுத்த டிஎஸ்எம்எல் இப்போதைய ஹை. இது வந்து இடத்த வந்து இதுவும் கொரோனாவில் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று தானே, அதில் வந்தது. சேம் பேட்டர்ன் பாருங்க, லங்கா டைல்ஸில் சேம் பேட்டர்ன். இந்த இது ஈக்குவல் ஹை எங்கலாம் இது இதுவும் அடுத்த மந்த்லி ஓபி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ணதோட கீழே ரீடெஸ்டிங் யூனிகார்ன் செட்டப் வீக்லியில் வந்து இந்த கேப் அப் எவ்வளோ 47 ரூபா. எஸ், இந்த கேப் அப்பை ஃபில் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வீக் இந்த வீக் நல்ல ஒரு சிங்க் கொண்டும் காட்டுது மார்க்கெட்டில்.
இதுவுமே ஒரு நான் இது வந்து என்னன்னு சொன்னா இந்த கவுண்டர் வந்து என்னது லிக்விடிட்டி குறைய இந்த கவுண்டர்ல வந்து இங்க பாருங்க 18,000 வந்திருக்கே பெரிய விஷயம் 15,000 இங்கே 140 16,000 1000 1000 பெரிய கவுண்டர் உண்டு என்னது இது இல்ல அல்மாஸ்ல போய் பார்ப்போம் இது வந்து எப்படியான ஃப்ளோட்டிங் அண்டவழி கவுண்டர் உண்டு இதுவும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கவுண்டர் தான் டீஸ் வந்து இவங்க ஃபேக்டரிஸ் இருக்கு ஒரு 4-5 ஃபேக்டரி இருக்குது இது டிஎஸ்எம்எலுக்கு அது சின்ன சின்ன எஸ்டடிக்கிறாக்கிட்ட வந்து பை பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனி உண்டு ஸோ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி எங்களுக்குள்ள வந்து இப்போ டாலர்ஸுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறதால டிவிடெண்ட் கொஞ்சம் கொடுக்கானு இல்லை நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ 59.30 ப்ரைஸ் இப்போ எவ்வளோ 48.50 கிட்டத்தட்ட 11 ரூபா குறைய போகுது மார்க்கெட் கேப் இஷ்யூ அணிக்கானல் 30 மில்லியன் ஷேர்ஸ் ஃப்ளோட்டிங் பப்ளிக் ஃப்ளோட்டிங் வந்து 25% ஃப்ளோட்டிங்கில் இருக்குது 25% சொன்னால் எவ்வளோ 30 மில்லியனில் 15 7.5 மில்லியன் ஃப்ளோட்டிங்கில் இருந்தும் 7.5 மில்லியன் ஃப்ளோட்டிங்கில் இருந்தும் 7.5 மில்லியன் ஃப்ளோட்டிங்கில் இருந்தும் இங்கே பாருங்க விற்கிறதுக்கு ரெடி இல்லை யாரும் ஹோல்ட் பண்றானே ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு கம்பெனியில் அல்லது வந்து வாங்குறதுக்கு ரெடி இல்லைங்கிற மாதிரி எடுக்கலாம் ரெண்டும் வாங்க இருந்தால் தானே விற்கிறதுக்கு ஆள் இருக்கும் விற்கிறதுக்கு ஆள் இருக்கி வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இது லிக்விடிட்டி குறைஞ்ச ஒரு கம்பெனி ஆனா நல்ல கம்பெனி அண்டவழி கம்பெனி உண்டு இது ஃபாரின் பையிங்கா செல்லிங்கா பையிங் நடந்திருக்கு 21ஆம் தேதி ஃபாரின் பையிங் நடந்திருக்குது எவ்வளோ 37,000 அல்லது 37 மில்லியனா அது போன முறை 21% கொடுத்திருக்கானு 25ஆம் இல்லை 26 நவம்பர் இல்லை இப்போ வாங்கியிருக்குது அதுக்கு முதலெல்லாம் நல்ல ₹1 அம்பியாம் ₹1 6 கொடுத்திருக்கானு 23ஆம் ஆண்டு 24 கொடுக்கல டிவிடெண்ட் 25ல 21% கொடுத்திருக்கானு க்ரோசிங் இல்லை இதுல இங்க பாருங்க பிஏ ரேஷியோ கூடினது பலா இருக்குது 5%, 7%. நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது நெட் அசெட் வேல்யூ ஓகே அடுத்தது விஎல்எல் மிதுலாங்கா இந்த ட்ராயிங்ஸ் இருக்குது நிறைய இருக்குது இது ஹை எவ்வளோ 31 ரூபா ஹை இதுதான் லோ ஃபிபனாச்சி கோல்டன் ஜோன் இங்க பாருங்க இதுலங்க எக்ஸ் என்னது இல்லிக்விடிட்டியா எது இதுலங்க எக்ஸ் எக்ஸ் தெரியல ப்ரோ நான் எக்ஸ் வந்து பார்க்கல நான் எண்ணில தான் என்ட்ரி எக்ஸ் வந்து எடுக்கல நான் பார்வடையும் இல்லை இங்க பாருங்க இது லாஸ்ட் ரன் ஹை அண்ட் லோ மந்த்ல இங்க 50%ல ரியாக்ட் ஆகிருக்குது இப்போதைக்கு அடுத்தது வந்து எஃப்இஜி மந்த்லி எஃப்இஜி ரியாக்ட் ஆகிருக்குது லாஸ்ட் மந்த் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம் ஏர்னிங்ஸை டிவிடெண்ட்ஸ்
ஏர்னிங்ஸ் இங்க பாருங்க. இந்த மந்த் சென்டிமெண்ட் வால்யூமை பார்த்தா இந்த ஹை வந்து வச்சது வந்து 17.58 மில்லியன். அதுக்கு பிறகு லோ வந்தது 4 மில்லியன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மில்லியன். இந்த 2 லோவுக்கும் வந்த 2 இதுவும் இந்த 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 அடுத்தது 3வது மாசம் வந்து வச்சுக்க எவ்வளோ 6.5 மில்லியன். இந்த வால்யூமை பாருங்க. இந்த 2 டவுன் ட்ரெண்டுக்கும் வந்த வால்யூமை விட இந்த இந்த அடுத்த ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது படத்து கிரீன் கேண்டில் வந்து இந்த மந்த் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து ரன்னிங் இது ஆகலாம். வேண்டா இங்கே இது வந்து ஒரு ஓபியா நாம கன்சிடர் பண்ணலாம். ஓபியா ஏண்டா அடுத்து வந்து என்னது டிமாண்ட் ஒன்று இடிக்குங்கிறது தானே அது. அந்த டிமாண்ட் ஜோன் ஒன்று தானே அது. கலர் நீளத்தை கொடுத்து தூப்போம் 50%. இங்க பாருங்க இந்த டிமாண்ட் ஜோன்ல தான் ஃபுல்லா டிமாண்ட் ஜோனுக்கு கீழே வரவே இல்லை பாருங்க. வீக்லியில டிமாண்ட் ஜோனோடையே ரேக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் வீக் வந்து எப்படி க்ளோசிங் டோஜிக்கு ஹெமர் உண்டு ஃபில்லப் ஆகிருக்குது. டெய்லி సూపర్ సెటప్ ఉండు நல்ல ஜோன் உண்டு. நல்ல சிங் உண்டு டெய்லியில வந்து நல்ல சிங் உண்டு ஹாட்டுது 4 ஹவர்லையும். ஓகே வாஷ் பண்ணி பாருங்க. விதுலாங்கா நல்ல ஒரு செட்டப்ல இருக்குது. அடுத்த என்ட்ரி எடுத்தாலும் 25% இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எஸ் 30% இருக்குது ப்ராஃபிட் ஹைக்கு. இது டெய்லியில ஓபி இந்த ஓபி எல்லாமே வரது வந்து என்னது எஃப்இஜி 50%, மந்த்லி எஃப்இஜி, வீக்லி ஓபி, டெய்லி ஓபி எல்லாத்துலேயுமே தான் இதாகுது. மோஸ்ட்லி ப்ராபபிளான ஒரு இடம் எனது டெக்னிக்கலாக பார்க்கக்குள்ள வந்து இங்கே பாருங்க. இங்கே ரேக்ட் ஆனதாக இருக்கிறோம். இங்கே வந்து இங்கே ரேக்ட் ஆனாட்டும் படுத்த ரேக்ட் ஆகிட்டு தான் மேலே போய் வந்து இந்த படத்தோட சைட் வைஸில் மூவ் ஆகுது. அடுத்த சிங் கொண்டு நல்ல ஒரு சிங் கொண்டு வந்துருக்கு டெக்னிக்கலாக வந்து வாஷ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து இதுவும் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கவுண்டர் உண்டு. இது இருக்குது. இது எனர்ஜி செக்டாரில் வந்து அடுத்தது விதுலங்கா வின்ஃபோஸ்ட் இருக்குது. எப்படின்னு பாருங்க. மந்த்லி டிஜிஎல் மந்த்லி என்னது டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுது. இந்த ஓபிக்கு வருமோ தெரியல. எவ்வளோ 31 ரூபா 40%. சம்டைம் இதை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகக்கூடிய சான்சஸும் இருக்குது. பாருங்க எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. டிஜிஎல் மந்த்லி அது வீக்லியுமே டவுன் ட்ரெண்ட், டெய்லியும் டவுன் ட்ரெண்ட் டிஜிஎலை பொறுத்த வரைக்கும். இஎக்ஸ்டி இல்லை நான் சின்ன ஒரு கவுண்டர் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். எவ்வளோவுக்கு எடுத்தேன் நான் இங்கே எடுத்தேன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டேன். பிறகுதான் இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். மந்த்லி இங்கே பாருங்க. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த இதையும் பிரேக் அவுட் பண்ணி இங்கே வந்திருக்குது. வீக்லியில் போகக்கூடிய சான்சஸ். டெய்லியில் வந்து திருப்பி இங்கே சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு இங்கே என்ன இதில் சப்போர்ட் எடுக்குது. இந்த ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்குது அடுத்த ரன்னுக்கு போகிறதுக்கு. பாருங்க எப்படின்னு சொல்லி. நான் நெக்ஸ்ட் ஆகிட்டேன். அதில் ஃபார்வர்டில் அசோக் லேலண்ட் மந்த்லி
யாரோ கேட்டினா நான் டவுன் ட்ரெண்ட் சொல்லியிருந்தேன் நான். இங்கே அதுக்கு பிறகு கீழே இங்கே கீழே இதுல எல்லாம் இருக்குது. கெப் அப் கெப் டவுன் illiquidity கவுண்டர் உண்டு. ப்ரைஸ் இது வந்து இங்க டிமாண்ட் இருக்குது. இப்போ மந்த்லியில பொறுத்த வரைக்கும் இங்கே டிமாண்ட் 280 ரூபாய்க்கு டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு அங்காலே எஸ் டிமாண்ட் ஜோன். இங்க ஹை வச்சது இதுக்குள்ள வந்து என்னது சுத்தி கிடக்கு. இங்க வரும் இல்லாட்டி இந்த துண்டுக்குள்ள வருமாக்கும் சொல்ல தெரியும். ஆனா அசோக் கூட வந்து சென்டிமெண்ட் எல்லாம் நிறைய இது எல்லாம் இறக்கிருக்கான, வாகனம் இறக்கிருக்கான. டெக்னிக்கலா வந்து சைட் வைஸ்ல தான் மூவ் ஆகுது. இங்க ஃபில் ஆகி கிரீன் கண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்க என்ன மாதிரிங்கிறது. அசோக் லேலண்ட் பிக்மி பிக்மி நல்ல கவுண்டர் உண்டு. மந்த்லி க்ளோசிங் இந்த ப்ரீவியஸ் ஹையோடைய க்ளோசிங் வச்சிருக்குது. இது புதிய ஹை. வீக்லியில வந்து இதுதான் இப்போதைக்கு லோ. இங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு வருகுது. இங்க என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னால் ஹைல தான் இருக்கு. ப்ரைஸ் மோர் ஹைல இருக்குது. இவ்வளத்துக்கு வந்தா ட்ரேடிங் அடிப்படையில் ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்தா அடுத்த நெக்ஸ்ட் ஹைக்கு வந்து ஒரு 20% இருக்குது. இங்க வந்தால் வராம போனால் சாரி ப்ரீவியஸ் ஹை ஒன்றை வச்சிச்சு கீழே அடுத்த டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது. டிமாண்டுக்கு வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு வீக்லியில வந்து போயிருக்கு. டெய்லியில ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இந்த லோவை ஈக்குவல் லோ வச்சிருக்குது. இந்த லோவை நீங்க ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு இடத்த வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று நடக்குது. இங்க வந்துட்டு போனாலும் போகும். பிக்மி டெக்னிக்லாம் வேற ஒன்றும் இல்லையே. ஈஸ்டர்ன்ல ஃபுல்லா லான்ச் பண்ணிக்காங்க. ஈஸ்டர்ன்ல வந்து ஃபுல் லான்ச். நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் ஒட்டோவுக்கு வந்து ஓடுறாரு. சொன்னார் அவர் வந்து ஒரு நாளைக்கு பிக்மியில மட்டுமே 3000க்கு உழைக்கலாமே நம்ம. அதை நான் ஆக்கிற பதில் நான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்தேன். ஃபுல்லா ஈஸ்டர்ன் ஃபுல்லா பிக்மி கொடியா பாக்குது ரோட்ல. அது சரியா? இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பிக்மி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்றானு. அப்படி அவன் கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக வேண்டி 2500 ரூபா போற இடத்துல வந்து 500 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கானல் போல. அவன கம்பெனி வந்து என்னது ரைடர்ஸுக்கு வந்து 500 ரூபா பே பண்ணுது எக்ஸ்ட்ராவா. அது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் பேமெண்ட் எடுக்கானல் போல. அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா மத்தாக்களை பார்க்கக்குள்ள வந்து பிக்மில குறையண்டா நம்ம டாக்கள் இதுல போவாங்க, டிஸ்கவுண்ட்லாம் போவாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்றானு. பாப்பம் பொறுத்து ஆர்ப்பாட்டம் பண்றதால இப்போ வர போறது இல்லையா? ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றப்ப ஒட்டோ சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதுல வந்து அவனுக்கு என்ன வரப்போகுது? மக்கள் வந்து எதை விரும்புறாங்களோ அதை செஞ்சுட்டு போவாங்க. சரி, ஓகே, நாம முடிப்போம். ஓகே 2 hours ஆயிடுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல நாளையாண்டைக்கு டெக்னிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷால்லா நோம்புக்கு முதல் முடிக்க பார்க்க நான் ஃபுல்லா. நான் நோம்புக்குள்ள வந்து எப்படியும் ரஷ் ஆகும். நோம்புக்கு முதல் 1 month இருக்குது இன்னும். நோம்புக்கு முதல் முடிப்படாட்டி எப்படியும் 1-2 கிளாஸ் வந்து நோம்புக்குள்ள வருகும். ஆனால் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி செய்யறங்கிறது. அது இன்ஷா அல்லாஹ்.
சரி, ஓகே பிரதர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ஓகே ஓகே. ம், ம், ம். ஓகே வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.